எடப்பாடி அவர்களும் வேலுமணி அவர்கள் தரப்பிலிருந்து கடிதம் கொண்டு வந்தால் யாரும் கையெழுத்திட வேண்டாம்னு ஒரு விஷயம் சொல்லியிருந்தாரு. கிட்டத்தட்ட ஒரு 1000க்கும் மேற்பட்ட நிர்வாகிகள் வந்து கையெழுத்திட்டப்பட்டதாகவும். நிர்வாகிகள்கிட்ட மட்டும் கிடையாது, கட்சியினுடைய அடிமட்ட உறுப்பினர்கள் கையெழுத்து வாங்கி நாங்கள் வந்து பொதுக்குழு கூட்ட போகிறோம் அப்படிங்கிறாங்க. இப்போ என்ன சிக்கல் அப்படின்னா, கட்சித்தாவல் தடை சட்டம் இந்த வாக்களித்து 24 பேருக்கு வரும். அதுக்கு முன்னாடி இவங்க என்ன பண்ணுறாங்கன்னா, எடப்பாடி இன்னைக்கு முடிவு பண்ணுறாங்க. அடிமட்ட நிர்வாகிகள் தான் பொதுச் செயலாளர் தேர்ந்தெடுப்பாங்கிறது கட்சியுடைய பைலா. இப்போ இவங்க என்ன பண்ணுறாங்கன்னா, திருத்தம் நடந்திருக்கு ஆல்ரெடி. அந்த திருத்தத்தை எதிர்த்து தான் இவங்க பொதுக்குழு கூட்டுறாங்க. இப்போ 2 பேரும் என்ன பண்ணுவாங்கன்னா, தேர்தல் ஆணையத்தை பண்ணிப்பாங்க. கட்சியுடைய பைலா எதுன்பாங்க, இல்லை நாங்கள் ஆல்ரெடி மாற்றிட்டோம்பாங்க. தேர்தல் ஆணையம் முடிவெடுக்க போதா, நீதிமன்றம் முடிவெடுக்க போதா, வேலுமணி, விஜயபாஸ்கர் இவங்க எல்லாமே வழக்குகள் நிலுவையில் உள்ள ஆட்கள். இவங்க கண்டிப்பாக பாஜகவோட நெருக்கமாக தொடர்பில் உள்ள ஆட்கள். கேரளாவில் பதவியேற்பு விழா நடக்குது. விஜய் போகிறதாக முதல்ல செய்தி, கடைசியில் அவர் கேன்சல் பண்ணியிருக்காரு. விஜய்க்கு ஒரு அழுத்தம் கொடுக்கப்படுதா, காங்கிரஸை கட்டி விடுங்க, விசிகா கட்டி விடுங்க, கம்யூனிஸ்டை கட்டி விடுங்க, இந்த 35 பேரை வந்து சேர்த்துக்குங்க, கவர்மெண்ட் ரன் பண்ணுங்க, உங்களுக்கு நாங்கள் வந்து ஃப்ரீயாக விடுறோம். தாவேக்கானுடைய அமைச்சர் கீர்த்தனா அவர்கள் 10.5 லட்சம் கோடி வந்து வழிச்சு தொடச்சி வச்சு போயிருக்காங்க. இவ்வளோ அபத்தமான ஒரு வார்த்தை. ஏன்னா தொழில்துறை அமைச்சர் அப்படிங்கிறது மிக மிக முக்கியமான ஒரு பொறுப்பு. இவங்க பேசுகிறதெல்லாம் பார்த்தீங்கன்னா ஸ்கூல் பசங்க பேசுகிற மாதிரி பேசுகிறாங்க. மிக விரைவில் கீர்த்தனாவும் மாற்றுறதுக்கான வாய்ப்பும். திருமாவளவன் அவர்கள் வந்து தனியார் தொலைக்காட்சியில் ஒரு பேட்டி ஒன்று கொடுத்துருந்தாரு. அதாவது திமுகவும் அதிமுகவும் வந்து ஒன்று சேர்ந்து எடப்பாடி அவர்களை முதலமைச்சர் ஆக்கிறதுக்காக முயற்சி நடந்தது. நேற்று கொடுத்த பேட்டியில் அப்படி பேசியிருந்தாரு. அடுத்த நாள் இன்னைக்கு ஒரு ப்ரெஸ் மீட் கொடுத்துருக்காரு. நாங்கள் திமுக கூட்டணியில் தான் தொடர்றோம், நான் வந்து அந்த மாதிரியான ஒரு செய்திகள் தான் நான் சொன்னேன் அப்படிங்கிறது திருப்பி இன்னைக்கு மாற்றி. சரி, இவர் வந்து முதலமைச்சர் ஆக்கிறதுக்காக ஒரு ஃபோன் வந்ததுன்னு ஒரு விஷயம் சொல்லப்படுது. அது திமுகவா அதிமுகவா? இப்போ ஒருவேளை திமுக அதிமுக காங்கிரஸ் விசிகா கம்யூனிஸ்ட் ஐஎம்எல் சேர்ந்தா தான் ஒரு கவர்மெண்ட் ஃபார்ம் பண்ண முடியும். அப்போ எல்லா கட்சிகிட்டையும் பேசிட்டு இவர்கிட்ட பேச விட்டுருக்காங்க. நீங்கள் அந்த முடிவுக்கு வர்றீங்களா? இவர் முடியவே முடியாதுன்னு மறுத்திருக்காரு. அது நடக்காத காரியம். அதிமுகவில் நடக்கும் விஷயம் பல செய்திகள் வந்து போயிட்டு இருக்கு. அதிமுக வந்து இரண்டாக இப்போ உடைஞ்சிருக்கு அப்படின்றது. இது மட்டும் இல்லாமல் எடப்பாடி அவர்களும் முன்கூட்டியே ஒரு விஷயம் சொல்லியிருந்தாங்க. வேலுமணி அவர்கள் தரப்பிலிருந்து கடிதம் கொண்டு வந்தால் யாரும் கையெழுத்திட வேண்டாம்னு ஒரு விஷயம் சொல்லியிருந்தாரு. கிட்டத்தட்ட ஒரு 1000க்கும் மேற்பட்ட நிர்வாகிகள் வந்து கையெழுத்திட்டப்பட்டதாகவும் சொல்லப்படுது. இப்போ இது தொடர்ந்து வந்து இதுக்கு அடுத்து என்ன நடக்கும் அப்படின்னு இல்லை, அதிமுகவினுடைய பைலா, அதிமுகவினுடைய விதி, எம்ஜிஆர் கட்சி ஆரம்பிக்கிறப்ப என்ன பண்ணுறாருன்னா, தொண்டர்கள் சேர்ந்து தான் கட்சியுடைய ஒரு பொதுச் செயலாளர் தேர்ந்தெடுக்கணும் அப்படிங்கிறது கட்சியுடைய விதி. ஜெயலலிதா அவர்கள் மறைவுக்கு பிறகு எடப்பாடி பழனிசாமி அந்த விதிகளில் சில தளர்வுகளை செஞ்சுட்டு பொதுக்குழு செயற்குழு உறுப்பினர்களே ஒரு பொதுச் செயலாளர் தேர்ந்தெடுக்கிறான்னு சொல்லி பொதுக்குழு செயற்குழுவை கூட்டி இவர் பொதுச் செயலாளராக தேர்ந்தெடுத்தாங்க. இப்போ அந்த வழக்கு கோர்ட்டில் பெண்டிங் இருக்குது. அந்த வழக்கு நீதிமன்றத்தில் இருக்கிறதுனால இப்போ இவங்க என்ன சொல்கிறாங்கன்னா, இவங்க நிர்வாகிகள்கிட்ட மட்டும் கிடையாது, கட்சியினுடைய அடிமட்ட உறுப்பினர்கள் கையெழுத்து வாங்கி நாங்கள் வந்து பொதுக்குழு கூட்ட போகிறோம் அப்படிங்கிறாங்க. இப்போ என்ன சிக்கல் அப்படின்னா, கட்சித்தாவல் தடை சட்டம் இந்த வாக்களித்து 24 பேருக்கு வரும் அப்படிங்கிற ஒரு இது இருக்குது. ஏன்னா இது இப்போ வந்து நீதிமன்றத்துக்கு போகலாம், ஆளுநர்கிட்ட மணி கொடுத்துருக்காரு, நீதிமன்றத்துக்கு போகலாம். சபாநாயகரால் வந்து காலதாமதப்படுத்த முடியுமே ஒழிய அது ஒரு ரொம்ப நாளைக்கு காலதாமதப்படுத்தி கொண்டு போக முடியாது. இப்போ அந்த மாற்றி வாக்களித்த இரட்டலை சின்னத்தில் நின்று ஜெயித்தவங்க மாற்றி வாக்களிச்சிருக்கிறாங்க, கட்சித்தாவல் தடை சட்டத்தில் வரும் அப்படின்னு இவர்கள் நீக்கம் பண்ணலாம். அதுக்கு முன்னாடி இவங்க என்ன பண்ணுறாங்கன்னா, எடப்பாடி நீக்கிறன்னு முடிவு பண்ணுறாங்க. அதுக்காக எடப்பாடியை நீக்கிறோன்னு இவங்க ஒரு வேலையை செய்கிறாங்க. அப்போ இது என்ன நடக்கும் அப்படின்னா, கடைசியில் இன்னொரு பிளவாகி நீதிமன்றத்தில் போய் நிற்கும். நாங்கள் வந்து எடப்பாடியை மாற்ற போகிறோன்னு இவங்க நிற்பாங்க, அந்த 25 ஓட்டு போட்ட எம்எல்ஏக்களை நீக்கணும்னு அவங்க நிற்பாங்க. இந்த வழக்கு நடந்து கட்சி ஏற்கனவே பலகீனமாக இருக்கக்கூடிய கட்சி மேலும் பலகீனமாகி முடங்கி போகக்கூடிய ஒரு சூழ்நிலை வரும். இப்போ இந்த 25 பேர் அப்படிங்கிற வாக்களித்தவங்களுடைய பின்படத்தை பாருங்களேன். வேலுமணி, விஜயபாஸ்கர் இவங்க எல்லாமே வழக்குகள் நிலுவையில் உள்ள ஆட்கள். இவங்க கண்டிப்பாக பாஜகவோட நெருக்கமாக தொடர்பில் உள்ள ஆட்கள். அப்போ இவர்களுக்கான ஒரு வாய்ப்பை விஜய் வந்து மந்திரி சபையில் கொடுத்தாருன்னா, ஏறக்குறைய பாஜக பிடியில் இருப்பவர்கள் உங்களுடைய மந்திரி சபையில் வந்த மாதிரி ஆயிரும். அப்போ இது வந்து விஜய்க்குமே ஒரு பெரிய அழுத்தம், விஜய்க்குமே ஒரு நெருக்கடி தான். அவர் என்ன முடிவு எடுக்க போகிறாருன்னு தெரியல. பதவி ஏற்று கிட்டத்தட்ட 10 நாள் ஆச்சு, ஒன்றும் மந்திரி சபை அமைக்காமல் இருக்கிறாங்க. அப்போ இந்த சிக்கல் தான் ஒன்று நீடிச்சிட்டு இருக்கப்போ. சார், இப்போது பொதுக்குழு கூட்டம் நடத்துறதுக்கு வந்து 5 1 பங்கு வந்து வாக்குகள் இருந்தால் பொதுக்குழு கூட்டம் நடத்தலாம் அப்படின்றதும் ஒரு தரப்பு வந்து சொல்லப்படுது. இது அதிமுக பைலாலே இருக்குது அப்படின்னு சொல்கிறாங்க. இப்போ வந்து வேலுமணி தரப்புல இருந்தும் சொல்லும் ஒரு விஷயம் என்னென்னா, 5 2 பங்கு வந்து வாக்களிச்சிருக்காங்க, அப்போ கண்டிப்பாக பொதுக்குழு கூட்டம் நடத்தும் அப்படின்ற ஒரு விஷயம் சொல்லப்படுது. இது தேர்தல் ஆணையம் தான் இல்லை இறுதி முடிவு எடுக்கணும். அந்த கட்சியினுடைய பைலாவை பார்த்துட்டு, பைலாவில் என்னென்னா அடிப்படை வந்து கட்சியினுடைய அடிமட்ட நிர்வாகிகள் தான்
கட்சியுடைய பொதுச் செயலாளர் தேர்ந்தெடுப்பாங்கிறது கட்சியுடைய பைலா. இப்போ இவங்க என்ன பண்ணுறாங்கன்னா திருத்தம் நடந்திருக்கு ஆல்ரெடி. அந்த திருத்தத்தை எதிர்த்து தான் இவங்க பொதுக்குழு கூட்டுறாங்க. எடப்பாடி பழனிசாமி மாற்றணும் தான் கூட்டுறாங்க. இப்போ 2 பேரும் என்ன பண்ணுவாங்கன்னா தேர்தல் ஆணையத்தை பண்ணிப்பாங்க. கட்சியுடைய பைலா எதும்பாங்க, இல்லை நாங்கள் ஆல்ரெடி மாற்றிட்டோம்பாங்க. தேர்தல் ஆணையம் முடிவெடுக்க போதா, நீதிமன்றம் முடிவெடுக்க போதா அப்படிங்கிறது வெயிட் பண்ணி தான் பார்க்கணும். இப்போ எடப்பாடி அவர்களுக்கும் ஒரு மிகப்பெரிய ஒரு அழுத்தம் இப்போ உள்ள அழுத்தம் மட்டும் கிடையாது, மிகப்பெரிய ஒரு பின்னடைவு. தொடர்ந்து எடப்பாடி பழனிசாமி அதிமுகவுக்கு தலைமை பதவிக்கு வந்ததுலேருந்து தொடர்ந்து நடைபெற்ற தேர்தல் பூராமே தோல்வி. அப்படிங்கும்போது கட்சி இன்னைக்கு பல பேர் இன்னைக்கு கூட காலையில் முன்னாள் அமைச்சர் செம்மலை கட்சியிலிருந்து நீங்கி இருக்கார், வெளியிருக்கிறார். செம்மலை அவர் முன்னாள் சுகாதாரத்துறை அமைச்சராக இருக்கக்கூடிய, முக்கிய நிர்வாகியாக இருக்கக்கூடிய, அதே சேலம் பகுதியை சேர்ந்த எடப்பாடி பழனிசாமிக்கு சீனியராக இருக்கக்கூடிய செம்மலை இன்னைக்கு கட்சியிலிருந்து விலகியிருக்கிறார். அடிப்படை உறுப்பினர் பதவியிலிருந்து விலகியிருக்கிறார். அப்படிங்கும்போது இதுக்கு முன்னாடி பார்த்தீங்கன்னா மைத்திரையன், செங்கோட்டையன், அந்த முக்கிய நிர்வாகிகள் பலரும் அந்த கட்சியிலிருந்து வெளியிருக்கிறாங்க. தோல்வி வேற, தொண்டர்கள் மத்தியில் பெருசாக ஒரு எழுச்சி இல்லை. அப்படிங்கும்போது இந்த கட்சி மிகப்பெரிய ஒரு பலகீனமாக தான் இருக்கும். செம்மலை அவர்களும் பல விஷயங்கள் சொல்லியிருக்காரு. அதாவது இதுக்கப்புறம் யாரையும் கட்சியிலிருந்து நீக்காதீங்க அப்படின்னு ஒரு விஷயம் சொல்லியிருக்காரு. வேலுமணி அவர்களாக இருக்கட்டும், இல்லை சி வி சண்முகம், இவங்க தரப்பில் இருக்கும் எம்எல்ஏக்கள் யாரும் பதவிக்காக தாவேக்காக்கு ஆதரவு அளிக்கலை. அது பொய்யான ஒரு விஷயம் அப்படின்ற விஷயம் அவர் சொல்லியிருக்காரு சார். ஏன் பதவிக்காக அளிக்கலைன்னா ஏன் நீங்கள் உங்கள்கிட்ட இதே கேட்கலையே? விஜய் உங்கள்கிட்ட கேட்டாரா, ஆதரவு கேட்டாரா? இவங்களாக தான் போய் ஆதரவு கொடுக்கறதுக்கு தயாராக இருக்கிறாங்க. அப்போ இவர்களுக்கு பின்னாடி பாஜக இருக்குது. அதை தான் நம்ம பார்க்கணும். பாஜக இவர்களை வைத்து விஜயை தன் கட்டுப்பாட்டில் கொண்டு வரதுக்கு முயற்சி பண்ணுறாங்க. ஆனால் பாஜக இல்லைன்றதும் இவர் சொல்கிறாங்க. அப்படி தான் சொல்லுவாங்க. இருக்குன்னு சொல்லுவாங்களா? இப்போ நாளைக்கு வேலுமணி மேலே வழக்கு இருக்குது, விஜயபாஸ்கர் மேலே வழக்கு இருக்குது. அந்த வழக்கை துரிதப்படுத்தி உங்களுக்கு நெருக்கடி கொடுத்தாங்கன்னா இவர் அங்கே நெருக்கடி கொடுப்பாரு. இப்போ விஜய்கிட்ட நம்ம கேட்குறதுலனா உங்களுக்கு மாற்று அரசியலை தான் அவங்கள பார்க்குறாங்க. இந்த அதிமுக திமுக வேணாங்கிறதுக்காக தான் அவங்கள ஓட்டு போட்டுருக்குறாங்க. அதிமுக திமுக வந்துடக்கூடாதுங்கிறதுக்காக தான் உங்களை ஓட்டு போட்டிருக்காங்க. நீங்கள் அதிமுக இருக்கக்கூடிய ஊழல் வழக்கில் இருக்கக்கூடிய, ஊழல் பின்னணியில் இருக்கக்கூடிய அமைச்சர்களை நீங்கள் உங்கள் அமைச்சரவையில் அமைச்சராக வச்சிங்கன்னா அது எப்படி ஒரு தூய நிர்வாகமாக இருக்கும்? எப்படி ஒரு நேர்மையான ஆட்சியை நீங்கள் கொடுப்பீங்க? அதெல்லாம் நிறைய சந்தேகங்கள் வருதில்ல. அது விஜய்க்கு எதுவும் அழுத்தம் கொடுக்கப்படுதா? பாஜக தரப்புலேருந்து அவங்கள சேர்த்துக்குங்க, திமுக கூட்டணியில் வந்த கட்சிகளை கழட்டி விடுங்க. இன்றைக்கி பார்த்தீங்கன்னா கேரளாவில் பதவியேற்பு விழா நடக்குது. விஜய் போகிறதாக முதல்ல செய்தி, கடைசியில் அவர் கேன்சல் பண்ணியிருக்காரு. சரி, கட்சி நிர்வாகிகளாவது யாரையும் அமைச்சிருக்கிறாரா அப்படின்னு பார்த்தா அதுவும் இன்றைக்கி வரைக்கும் தெரியல நமக்கு. ஒரு கேட்டசிக்கு கூட்டணியில் இருக்கிறாங்க, ஆதரவு கொடுத்துருக்காங்க, ஒரு முக்கிய அமைச்சரை அமைச்சு விட்டு ஒரு வாழ்த்து சொல்கிறாரான்னு பார்த்தா அதுவும் போகிற மாதிரி இன்றைக்கி தெரியல. அப்போ விஜய்க்கு ஒரு அழுத்தம் கொடுக்கப்படுதா? நீங்கள் காங்கிரஸை கழட்டி விடுங்க, விசிகா கழட்டி விடுங்க, கம்யூனிஸ்டை கழட்டி விடுங்க, இந்த 35 பேரை சேர்த்துக்குங்க, கவர்மெண்ட்டை ரன் பண்ணுங்க, உங்களுக்கு நாங்கள் ஃப்ரீயாக விடுறோம், அல்லது உங்களுக்கு எதுவும் பிரச்சனை பண்ண மாட்டோங்கிற ஒரு அழுத்தம் கொடுக்கப்படுதா அப்படிங்கிறது தான் இந்த சூழ்நிலையை பார்க்குது. அதனால தான் இந்த அமைச்சரவை விரிவாக்கம்ங்கிறது தாமதமாக இருக்குது. இப்போது தொடர்ந்து டிடிவி தினகரன் அவர்கள் சொல்லும் ஒரு விஷயம், அதிமுக இரண்டாக உடையறதுக்கான காரணமே தாவேக்கா தான் அப்படின்னு ஒரு விஷயம் அவர் சொல்லியிருக்காரு சார். இல்லை, அவர் கொஞ்சம் பின்னோக்கி பார்க்கணும். 2016 அந்த அம்மையார் ஜெயலலிதாவுக்கு பிறகு, மறைவுக்கு பிறகு அந்த கட்சி இத்தனை பிளவுகளாக சின்ன பின்னமாக போனதுக்கு பின்னாடி யார் இருக்காங்கிறது கட்சி நிர்வாகி தெரியும். பாஜகவுடைய கையில் அந்த கட்சிக்கு போனதுக்கு பிறகு தான் இவ்வளோ பெரிய தோல்வி. பார்த்தீங்கன்னா சசிகலா பதவியாக்க போகிறாங்க, எல்லா ஏற்பாடும் பண்ணிட்டாங்க, வேக வேகமாக தீர்ப்பு உள்ளே போகிறாங்க, 4 வருஷம் வரவே இல்லை. அதுக்கு பிறகு எடப்பாடி பழனிசாமிகிட்ட அந்த பதவியை பிடிங்கி கொடுக்குறாங்க. எடப்பாடி பழனிசாமி அதிமுக பாஜக செய்கிறதெல்லாம் சொல்லிட்டு செஞ்சதெல்லாம் ஏற்றுக்கிட்டே இருந்தார். 2021 தேர்தலில் தோல்வி, 19 தோல்வி, 24 தனியாக நிற்கிறாங்க தோல்வி, 26 நீங்கள் ஏன் பாஜகவோட கூட்டணி வைக்க? பெரும்பாலான அதிமுக நிர்வாகிகள் நம்ம ஒரு தனியாக ஒரு கூட்டணி அமைக்கணும், வலுவான கூட்டணி அமைக்கணும் அப்படின்னு அவங்க சொல்கிறாங்க. அதை மீறி பாஜகவோட கூட்டணி போகிறாங்க. இப்போ இந்த கட்சியை கடந்த 2016 அந்த ஜெயலலிதா மறைவுக்கு பிறகு இந்த கட்சியை முழுவதுமாக பாஜக தன் கட்டுப்பாட்டில் வச்சு தான் பொம்மை ஆட்டுற மாதிரி ஆட்டிகிட்டு இருக்காங்க. ஏன்னா முதல் நாள் வரைக்கும் எடப்பாடி பழனிசாமியோட கூட்டணி சேர்றதுக்கு நான் தூக்கில் தொங்கிடுவேன்னு சொன்ன டிடிவி தினகரன் அடுத்த வாரம் நாங்கள் அண்ணன் பங்காளின்னு சேர்றாரு. அப்போ யார் அவரை போச்சுனது, யாரை நீக்க சொன்னது, யாரை எது அம்மா மக்கள் முன்னேற்ற கழகம் கட்சி ஆரம்பிச்சிங்க, இப்போ சேர்றதுக்கான காரணம் என்ன? அப்போ இந்த அதிமுக தாவேக்காங்கிறத காட்டிலும் இந்த அதிமுகவினுடைய பிளவுகளுக்கு முழுக்க காரணம் பாஜக தான். அதிமுகவை உடைச்சி பலகீனம் பண்ணி சின்ன பின்னமாக தான் நம்ம உள்ளே வரணும்னு நினைக்கிறாங்க. ஒரு கட்சியை காலி பண்ணிட்டா தான் இன்னொரு கட்சி, 2 திராவிட கட்சி, 2 திராவிட கட்சியும் காலி பண்ணால் தான் நம்ம உள்ளே வர முடியும்னு நினைக்கிறாங்க. அப்போ ஒரு கட்சியை காலி பண்ணணும், முதல்ல அதிமுக காலி பண்ணிகிட்டு இருக்காங்க. இப்போ டிடிவி தினகரன் உண்மையாக மனசாட்சியோடு அவர் பேசுகிறா இருந்தால் பாஜகவை நோக்கி தான் கேட்கணும். தாவேக்காங்கிற கட்சி 2 வருஷத்துக்கு முன்னாடி ஆரம்பித்த கட்சியே, நீங்கள் அதிமுக நடக்கக்கூடிய பிளவுக்கு காரணம்னா இந்த கட்சி ஆரம்பித்து 2 வருஷம் ஆச்சு. இந்த கட்சி கடந்த 2016 10 வருஷமாக தோல்வி செஞ்சுக்கிட்டு இருக்கு. அதுக்குள்ள யார் காரணம்? அப்போ தாவேக்கா எங்கே இருந்துச்சு? இப்போ தாவேக்கா ஒரு கட்சியே இல்லையே.
அப்போ இதை வந்து பாஜக பாசத்தில் அவர் கண்ணை மறைச்சிட்டு இன்றைக்கி தாவேக்காவை நோக்கி குற்றச்சாட்டு வச்சுருக்காரு. தாவேக்கானுடைய அமைச்சர் கீர்த்தனா அவர்கள் சொன்ன ஒரு விஷயம் 10.5 லட்சம் கோடி வந்து வழித்து தொடச்சி வச்சு போயிருக்காங்கன்னு ஒரு விஷயம் சொல்லியிருந்தாங்க. இதை வந்து எதிர்த்து வந்து தங்கம் தென்னரசு அவர்கள் வந்து கண்டனம் தெரிவிச்சிருக்காங்க. இதை நீங்கள் எப்படி சார் பார்க்குறீங்க? கீர்த்தனாவை வந்து அவங்க ஒரு தவறான ஒரு சாய்ஸாக நான் பார்க்குறேன். ஏன்னா தொழில்துறை அமைச்சர் அப்படிங்கிறது மிக மிக முக்கியமான ஒரு பொறுப்பு. அதுக்கு அனுபவம் வாய்ந்த ஆட்களை போடுவாங்க. உதாரணத்துக்கு சொல்கிற ப்ராக்டிக்கலாக நீங்கள் ஒரு தொழிலதிபர் மீட் பண்ண வர்றார். அவர் தொழிலதிபராக வர்றவர் அவர்கிட்ட கிட்டத்தட்ட ஒரு 5000 பேர் வேலை செய்யக்கூடிய ஒரு இண்டஸ்ட்ரியலிஸ்டாக இருப்பார். அவருக்கான மரியாதையை நம்ம அங்கே கொடுக்கணும். அவங்கள எப்படி நடத்துகிறோங்கிற விஷயம் இருக்குது. இவங்க பேசுகிறதெல்லாம் பார்த்தீங்கன்னா டப்புன்னு காலேஜ் பசங்க ஸ்கூல் பசங்க பேசுகிற மாதிரி பேசுகிறாங்க. இது ஒரு அவங்களுக்கு கூட மெச்சூர்டு இல்லை, வயசு இப்போ தான் கம்மியாக இருக்குது. வேறு துறை கொடுத்துருக்கலாம். தொழில்துறை அப்படிங்கிறது மிக முக்கியமான விஷயம். ஒரு இண்டஸ்ட்ரி எஸ்எம்இஸ் மீட் பண்ணுறோம், வெளிநாட்டு இன்வெஸ்ட்மெண்ட்டை கொண்டு வரோம் அப்படிங்கும்போது அதுக்கு சில நேக்கு போக்கு பக்குவம் இருக்குது, சில ஃபார்மாலிட்டிஸ்லாம் இருக்குது. அதெல்லாம் இல்லாமல் இவங்க வந்து பேசுகிற விஷயங்கிறது வந்து அநேகமாக எனக்கு தெரிஞ்சு இந்த ஆட்சி காலத்தில் தாவேக்கா ஆட்சி காலத்தில் அடிக்கடி அமைச்சரவை மாற்றம் இருக்குங்கிறது மட்டும் உறுதி. இந்த ஜெயலலிதா ஆட்சி காலத்தில் நடக்கும் இல்லையா, அந்த மாதிரி இந்த ஆட்சி காலத்தில் அடிக்கடி நம்ம அமைச்சரவை மாற்றத்தை நம்ம பார்ப்போம். அப்படி மிக விரைவில் கீர்த்தனாவும் மாற்றுறதுக்கான வாய்ப்பும் இருக்குது. அவங்க பேசுகிற வாசியத்தில் என்ன சொல்கிறாங்க, 10 லட்சம் கோடியை வாழை சுருட்டி எடுத்துகிட்டு போயிட்டாங்கன்ற மாதிரி சொல்கிறாங்க. அது எவ்வளோ அபத்தமான ஒரு வார்த்தை. 10 லட்சம் கோடி கடன் இருக்குங்கிறது உண்மைதான், மாற்றுக்கிறது கிடையாது. 10 லட்சம் கோடி கடன் வாங்கி எதில் இன்வெஸ்ட் பண்ணியிருக்காங்க அப்படின்னு பார்க்கணும். அப்போ இவங்க என்ன சொல்கிறாங்கன்னா அந்த காசை எடுத்துகிட்டு போயிட்டாங்கிறது சொல்கிற மாதிரி சொல்கிறாங்க. அது அவங்களுடைய அறியாமையில் சொல்கிறாங்க. அதுக்கு கவுண்டரும் இவர் கொடுத்துருக்காரு தங்கம் தென்னரசு. சார், திருமாவளவன் அவர்கள் வந்து தனியார் தொலைக்காட்சியில் ஒரு பேட்டி ஒன்று கொடுத்துருந்தார். அதாவது திமுகவும் அதிமுகவும் வந்து ஒன்று சேர்ந்து எடப்பாடியார்களை முதலமைச்சர் ஆக்கிறதுக்காக முயற்சி நடந்ததுன்னு சொல்லிட்டு பல செய்திகள் நம்ம பார்த்துருந்தோம். ஆனால் திமுக தரப்பிலிருந்தும் அதிமுக தரப்பிலிருந்தும் பல மறுப்புகள் வந்து ஏற்பட்டது. ஆனால் திருமாவளவன் அவர்கள் கொடுத்த இந்த பேட்டியில் ஒரு மிகப்பெரிய அதிர்ச்சியே இருக்குது. அதாவது அந்த விஷயம் உண்மைதான் அப்படின்ற ஒரு விஷயம் வந்து இவருடைய இந்த ஒரு பேட்டியில் தெரிஞ்சிருக்கு. இதை நீங்கள் எப்படி பார்க்குறீங்க? இல்லை, நேற்று கொடுத்த பேட்டியில் அப்படி பேசியிருந்தார். அடுத்த நாள் இன்றைக்கி ஒரு ப்ரெஸ் மீட் கொடுத்துருக்காரு. நாங்கள் திமுக கூட்டணியிலாம் தொடர்றோம், அதே நேரத்தில் தாவேக்காவுக்கு ஆதரவு நிலைப்பாட்டில் இருக்கிறோம், ஆதரவு கொடுத்துருக்கோம், ஆட்சிக்கு ஆதரவு கொடுத்துருக்கோம், திமுக கூட்டணியில் இருக்கோம். நான் வந்து அந்த மாதிரியான ஒரு செய்திகள் தான் நான் சொன்னேன் அப்படிங்கிறத திருப்பி இன்றைக்கி மாற்றி வேற ஒரு இவர் இப்போ மாற்றி பேசி இல்லை. அப்போ என்னென்னா ஒரு செய்தி பரவலாக போச்சு. நடந்தது என்னன்னு நமக்கு வந்த தகவல் என்னென்னா, திமுகவும் அதிமுகவும் சேர்ந்து அது இந்த முடிவை முதல்ல எடுத்தது யார் அப்படிங்கிறது பார்க்கணும். அதிமுக தரப்புலேருந்து ஒரு பேச்சுவார்த்தை நடந்திருக்கு. நாங்கள் ஆட்சி அமைக்கிறோம், எங்களுக்கு வெளியிலேருந்து ஆதரவு கொடுங்கன்னு திமுக தரப்பில் கேட்டிருக்காங்க. உடனே திமுக தரப்பு என்ன சொன்னாங்க, நாங்கள் மட்டும் முடிவு எடுக்க முடியாது, இது ரொம்ப ரிஸ்கியான ஒரு மேட்ரு, நாங்கள் கூட்டணி கட்சியில் இருக்கக்கூடிய கம்யூனிஸ்ட், காங்கிரஸ், விசிகாவெல்லாம் சேர்த்து பேசிட்டு நாங்கள் சொல்கிறோன்ட்டுருக்காங்க. அவங்கள்ட்ட பேசியிருக்கிறாங்க. அதிமுகவிலேருந்து தான் அந்த பேச்சுவார்த்தை அழைப்பு வந்ததாக சொல்கிறாங்க. அப்போ இவங்க என்ன சொல்கிறாங்க, ஏதோ ஒரு தப்பான ஒரு முன்னுதாரணம் ஆயிரும், இதை நீங்கள் வந்து எடுத்தீங்கன்னா உங்கள் கட்சிக்குமே அது ஒரு பெரிய ஒரு சூசைட் அட்டெம்ப்ட் ஆயிரும், வேண்டாம் அப்படின்னு அவங்க சொல்கிறாங்க. திமுகக்குள்ளே இருக்கக்கூடிய கனிமொழி போன்றவங்கலாம் இது வேண்டாம், இது தப்பான முன்னுதாரணம் ஆயிரும்னு அவங்களும் சொல்கிறாங்க. அப்போ இந்த விஷயத்தை வந்து டிஸ்கஸ் பண்ணியிருக்காங்க. அதாவது கூட்டணி கட்சிகளோட டிஸ்கஸ் பண்ணியிருக்காங்க. அது நடக்காதுன்னு அதை ட்ராப் பண்ணிட்டாங்க. அப்புறம் இவர் வந்து தாவேக்காவுக்கு ஆதரவு நிலைப்பாட்டு எடுக்க பிறகு இன்னொரு ஆப்ஷனும் சொல்லியிருக்காங்க. அது திமுக சொல்லிச்சா அதிமுக சொல்லிச்சா, 2 பேரும் சேர்ந்து பேசினாங்கன்னு தெரியல. நம்ம 2 பேரும் சேர்ந்து பொது வேட்பாளராக திருமாவளவன் அவர்களை முதலமைச்சர் கேண்டிடேட் அனௌன்ஸ் பண்ணுவோம் அப்படின்னு கேட்டு அந்த ஆப்ஷனையும் அவர்கிட்ட கொண்டு போய் கொடுத்துருக்காங்க. அவர் சொல்லிட்டாரு, ஜனநாயக ரீதியாக ஒருத்தர் தேர்ந்தெடுத்துட்டாங்க, அதுக்கு தான் நம்ம வாய்ப்பளிக்கணும், அதுக்கு தான் முன்னுரிமை கொடுக்கணும். நம்ம வந்து இன்னொரு இதில் போனால் அது சரியாக வராது, ஏற்றுக்கிற மாட்டாங்க, அது வந்து நடக்காத காரியம், அதையும் ட்ராப் பண்ணோன்னே சரி ஓகே, நீங்கள் வந்து வெளியில் இருந்தோ உள்ளே இருந்தோ நீங்கள் அந்த கூட்டணிக்கு ஆதரவு கொடுங்கன்னு திமுக தலைமையில் இருக்க கூட்டணிக்குள்ளே ஒரு பேசி முடிவெடுத்துட்டு வந்து தாவேக்காவுக்கு ஆதரவு கொடுக்குறாங்க. இதுதான் நடந்திருக்கு. இது இலைமறைவு காய்மறைவா அங்கே ஒன்று இங்கே ஒன்று காசி மாதிரி போயிட்டு இருந்தது. இது போட்டு அவர் உடைச்சது வந்து ஒரு பெரிய வேலை நடந்திருக்கு. இது ஏன் இந்த முடிவை எடுத்தாங்க அப்படிங்கிறது இப்போ வரைக்கும் ஆச்சரியமாக இருக்குது. நேரெதிர் துருவம் அந்த அரசியலே வந்து 2 கட்சியுமே வந்து இன்றைக்கி பலகீனமாக இருக்கிறது அப்படிங்கிறது தான் இந்த சம்பவம் நமக்கு காட்டுது. பார்த்திங்கன்னா திமுகவுக்கு இருக்கக்கூடிய கோர் ஓட் பேங்க் அப்படிங்கிறது அந்த முஸ்லீம், கிறிஸ்டின், தலித் ஓட்டு தான். முஸ்லீம், கிறிஸ்டின், எம்சிடி அப்படிங்கிறாங்க. அந்த ஓட் பேங்க்கே இன்றைக்கி திமுகவுக்கு இல்லை. அதில் முஸ்லீம்ஸ் ஓட்ஸில் கொஞ்சம் ஒரு ட்ரெடிஷ்னல் ஓட்ஸ் மட்டும் திமுகவுக்கு இருக்குது. ஃபஸ்ட் டைம் ஓட்டர்ஸ்லாம் அங்கே போயிட்டாங்க. தலித் ஓட்டில் முக்கால்வாசி போயிட்டாங்க. கிறிஸ்டின் ஓட்டு ஓரளவுக்கு 90% மேலே போயிடுச்சு. அப்போ 2 கட்சியுமே இன்றைக்கி பலகீனமாக இருக்குது. அப்போ திமுகவை பொறுத்த வரைக்கும் நிறையா போன 5 ஆண்டுகளில் செஞ்சிருந்தாலும் கூட ஏதோ ஒரு அதிருப்தி வந்து அந்த பக்கம் வாக்குகளாக வராமல் ஷிஃப்ட் ஆயிடுச்சு, தாவேக்காவுக்கு போயிடுச்சு. இப்போ விசிகாவோட நிலைப்பாடு என்ன,
அவங்க என்ன சொல்கிறாங்கன்னா, நாங்கள் முதலமைச்சராக ஸ்டாலினை காட்டி தான் தேர்தல் நின்று ஜெயிச்சிருக்கோம். இப்போ நாங்கள் நேரடியாக அந்த ஆட்சி அதிகாரத்தில் பங்கு வாங்கி நாங்கள் அமைச்சராகிறது எங்களுக்கு விருப்பம் கிடையாது. இந்த நேரத்தில் ஒரு பிரசிடென்ட் ரூல் வரக்கூடாது, வேறு எந்த முடிவு எடுத்துடக்கூடாதுங்கிறதுக்காக இன்னொரு தேர்தல் வரக்கூடாதுங்கிறதுக்காக நாங்கள் ஆதரவு கொடுக்குறோம் அப்படி நிலைப்பாட்டில் அவங்க நிற்கிறாங்க. இப்போ விஜயை பொறுத்த வரைக்கும் விஜய் என்ன நிலைப்பாட்டில் இருக்கார் அப்படின்னா, இப்போ வரைக்கும் சரியான ஒரு நிலைப்பாட்டில் இருக்கார். நம்ம ஏற்கனவே அதான் பேசியிருந்தோம். அதாவது ஒரு மதசார்பற்ற ஒரு அரசியலை தமிழ்நாட்டில் செய்யணும், அதுக்கு மதசார்பற்ற கட்சிகளாக இருக்கக்கூடிய கம்யூனிஸ்டுகள், விசிகா போன்ற காங்கிரஸ் கட்சிகளை சேர்த்து நம்ம இந்த ஒரு அணியை ஃபார்ம் பண்ணணும்னு நினைக்கிறாரு. அதுக்கு மிகப்பெரிய ரிஸ்க்கும் இருக்குதுல்ல. பாஜக அவ்வளோ சும்மா ஒன்றும் விடாது. நீங்கள் அந்த அரசியல் செய்கிற பாஜக நெருக்கடிகள் கொடுக்கப்படும், ஃபண்டு கட் பண்ணப்படும், வழக்குகள் தூசி தட்டப்படும். அதை தாங்குவாரா விஜய் அப்படிங்கிறதான் போக போக தெரியும். இப்போ வரைக்கும் அந்த அரசியலை செய்யணும்னு விஜய் நினைக்கிறாரு, அதை கையில் எடுத்துருக்கிறாரு. வரவேற்கத்தக்க விஷயம், பாராட்டத்தக்க வேண்டிய விஷயம். அந்த ஒரு காரணத்துக்காக தான் அங்கே நிற்கிறாங்க. இதில் அதிமுக கூட்டணியில் இருக்கக்கூடிய அதிமுகவில் வென்று ஜெயித்தவங்க திடீர்னு அவங்க ஒரு பிளவாக கிளம்பி வர்றாங்க, நாங்கள் ஆதரவு தர்றோம். இவர் விஜய் ஆதரவே கேட்கல, இருந்தாலும் ஆதரவு தரணும்னு ஒரு 24 பேர் ஓட்டும் போட்டாங்க. போட்டு ஃபுல் மெஜாரிட்டியில் 144 அவர் வந்துட்டார். திருப்பி அடுத்த ஒரு ஃப்ளோர் டெஸ்ட் நடக்கிறப்ப தான் மெஜாரிட்டி நிரூபிக்க வேண்டிய சூழ்நிலை வரும். இப்போதைக்கு தேவையான கவர்மெண்ட் ஸ்மூத்தாக போகும். இப்போ இந்த நேரத்தில் தான் இவர் கொடுத்த அந்த பேட்டிங்கிறது அரசியல் வட்டாரத்தில் ஒரு பெரிய பரபரப்பை ஏற்படுத்தி விட்டுருச்சு. சரி, அதாவது எடப்பாடி அவர்களை முதலமைச்சர் ஆக்கிறதுக்கு விசிகாவும் இடதுசாரிகளும் அனுமதிக்கலை அப்படின்னு ஒரு விஷயம் அவர் சொல்லியிருந்தார். இதை தொடர்ந்து திருமாவளவன் அவர்கள் தாவேக்காக்கு ஆதரவாக கடிதம் கொடுத்ததுக்கப்புறமா ஒரு தரப்புலேருந்து எனக்கு ஒரு கால் வந்தது, நீங்கள் தான் முதலமைச்சர் ஆகணும், அந்த கடிதத்தை நீங்கள் வாபஸ் வாங்கிடுங்க அப்படின்னு ஒரு விஷயம் சொன்னப்போ இவர் இல்லை, அதை நான் மறுக்கிறேன் அப்படின்னு ஒரு விஷயம் இவர் சொல்லியிருந்தார். அப்போ இதெல்லாமே உண்மைதான் நடந்தது, உண்மைதான்ங்கிறது அவர் தான் சொல்லியிருக்காரு. காசிப்பா வந்ததுன்னு இன்றைக்கி சொல்கிறாரு. நேற்று அதை பேட்டியாக கொடுத்து அது ஒளிபரப்பாகி எல்லோரும் பார்த்துட்டாங்க. இன்றைக்கி அது காசிப்பா தான் வந்துச்சு அப்படிங்கிற மாதிரி அவர் சொல்கிறாரு. அவர் ஒருவேளை நம்ம ஒரு கூட்டணியில் இருக்கிறோம் இல்லையா, நம்ம சில விஷயங்களை ஓப்பனாக பேசிட்டோம், அதனால் அந்த கட்சிகளுக்கு தர்ம சங்கடம் வரக்கூடாது அப்படிங்கிறதுக்காக கூட அவர் இன்றைக்கி பேசியிருக்கலாம். ஸோ அப்போது அந்த நேர்காணலில் தெரியாமல் உண்மையை போட்டு உடைச்சிட்டாரு அப்படின்னு நினைக்கிறாரா சார்? ஆமாம், அது ஒரு தர்ம சங்கடத்தை மற்ற கட்சிகளுக்கு ஏற்படுத்திடக்கூடாதுல்ல. நம்ம ஒரு கான்ஃபிடென்ஷியலாக பேசின ஒரு விஷயம், ஆத்தருக்காக பேசின விஷயத்தை நம்ம பேசிட்டோமோ, இனிமேல் அதனால் அந்த கட்சிகளுக்குள்ள ஒரு குழப்பம், கட்சிகளுக்கு மேல் உள்ள நம்பகத்தன்மை இதெல்லாம் வந்துடக்கூடாதுல்ல. அதனால் இன்றைக்கி அதை அவர் பேசியிருக்கலாம். சார், இவர் முதலமைச்சர் ஆக்கிறதுக்காக ஒரு ஃபோன் வந்ததுன்னு ஒரு விஷயம் சொல்லப்படுது. அது திமுகவா அதிமுகவான்ற ஒரு கேள்வி இப்போ போயிட்டு இருக்கு. அதை நீங்கள் எப்படி பார்க்குறீங்க? 2 பேரும் டிஸ்கஸ் பண்ணி தான் பேசியிருக்காங்க. அப்படி ஒருத்தர் முடிவு எடுக்க முடியாதுல்ல. 2 பேரும் ஃபோன் வந்திருக்குன்னா 2 தரப்புலையும் பேசிட்டு தான் வந்திருக்கோம். அதை எப்படி ஒருத்தர் மட்டும் முடிவு பண்ண முடியும்? யாருக்கும் மெஜாரிட்டி கிடையாது. ஏன்னா அந்த ஒரு விஷயம் அவர் அந்த பேட்டியில் கூட அவர் சொல்லலை. அதான் இப்போ யாருக்கும் மெஜாரிட்டி கிடையாது. இப்போ ஒருவேளை திமுக, அதிமுக, காங்கிரஸ், விசிகா, கம்யூனிஸ்ட், ஐஎம்எல் சேர்ந்தா தான் ஒரு கவர்மெண்ட் ஃபார்ம் பண்ண முடியும். அப்போ எல்லா கட்சிகிட்டையும் பேசிட்டு ஒரு முடிவு எடுப்போம் அப்படின்னு வந்திருக்காங்க. அதில் கம்யூனிஸ்டோட நிலைப்பாடு ஆல்ரெடி வெளியேறிட்டாங்க. கடைசி கட்டமாக ஒரு முயற்சி பண்ணலான்னு சில அதிமுக, திமுக பேசி ஒரு பொது நபரை வைத்து இவர்கிட்ட பேச விட்டுருக்காங்க. நீங்கள் அந்த முடிவுக்கு வர்றீங்களா? இவர் முடியவே முடியாதுன்னு மறுத்துருக்காரு. அது நடக்காத காரியம், மற்ற கட்சிகள் ஒத்துக்கிற மாட்டாங்க, தமிழ்நாட்டில் புதுசாக இருக்கும், அது வேண்டாம் அப்படின்னு இவர் மறுத்துருக்காரு. இவ்வளோ நேரம் நிறைய விஷயங்களை பகிர்ந்தமைக்கு நன்றி.